வாயு பிரச்சனை இல்லாமல் புரதம் உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த குருபாக குரு வைத்திய உணவே மருந்தாக பவுனம்மா நான் எனக்கு தயாரிச்சுட்டு போகிறேன். வாங்க அதுக்கு என்னென்னு பார்க்கலாம். பச்சை மிளகாய் காம்போடுங்க, நாட்டு ரக சட்னி கடலை, தேங்காய் இப்போ தான் உடச்சி சொரவி இருக்கணுங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி நாட்டு ரக பற்ற வெள்ளை பூண்டுங்க, தோல் உடித்து எடுத்துட்டேன். இஞ்சி நாங்கள் வளர்த்திட்ருக்குறோம், உசுரோடு இருக்கிறதுனால தோலோடு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கணுங்க. இதையெல்லாம் ஆட்டாங்கல் ஆசன குரு வித்தையை பயன்படுத்தி ஆட்டி எடுத்துக்கோணுங்க. இப்போ நான் உருளைக்கிழங்கு தோலோட வேக வச்சு பயன்படுத்துறேனுங்க. இதையெல்லாம் பயன்படுத்தி சாப்பிட்றதுக்கு முன்னாடி எனக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனை பிடிச்சிக்குங்க. ஏன்னு 7 வீட்டுக்கு கேட்குங்க. குரு மருந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாப்பிடிங்க. இப்போ இதையெல்லாம் இந்த குருபாக குரு வைத்திய உணவேவும் அதற்கேட்ட குரு வித்தையும் அதற்கேட்ட குரு வைத்திய வாழ்வியலையும் அமைச்சு விட்டதுனால இப்போ எனக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. ஆசைதீர சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருக்கிறனுங்க. இந்த ஆரோக்கியத்தை நீங்களும் பெறணும்னு ஒரு பொதுநல நோக்கோட உங்கள் முன்னாடி வச்சுக்கிறனுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி பயன்படுத்தி பலன் பெறுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய குரு வித்தையும் குரு பாகத்தையும் குரு வைத்திய வாழ்வியலையும் எப்படி ஒருங்கிணைஞ்சு அமைச்சுக்கிறதுன்னு உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்லித்தரப்போறனுங்க. அதற்கு நீங்கள் பவுனம்மாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, 4 பேர்த்தோட ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா, உங்கள் ஜென்சி குருவுடன். நன்றி, வணக்கம்.